வணக்கம் மக்களே. தாவேகா சார்பாக வேலூரில் நடக்க வேண்டியது இந்த செகண்ட் வீக் நடக்கணும். February செகண்ட் வீக் மக்கள் சந்திப்பு இருக்க வேண்டியது. பட் ஆனால் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா February எண்டில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அனுமதி கிடச்சிருக்கதா தகவல் வந்திருக்குது. ஸோ மாவட்ட காவல்துறையினர் அனுமதி அளித்ததுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னா தடல் புடலாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. பயங்கர தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் போய் பயங்கர விமர்சையாக வேகமாக நடைபெற்றுட்டு இருக்குது. ஸோ அகரம்சேரி பகுதியில் நடைபெற பொதுக்கூட்டத்துக்கு 25 ஏக்கர் பரப்பளவில் முன்னேற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக வேலைகள் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ February எண்டில் கண்டிப்பாக தளபதியோட மீட்டிங் வேலூரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வேலூரில் நடக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அனுமதி கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதனால் வேலூரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சேலத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இழுபறியே இருந்துகிட்ருக்கு. ஆனால் தளபதி அவர் சேலத்தில் 2 இடத்துல பேச போகிறதா முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்களோ தாவேக்காக மட்டும்தான் எப்படியும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு திருப்பியுமே மனு கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்குது சேலத்துலேயும். ஸோ கண்டிப்பாக சேலத்துலேயுமே நடத்துறதுக்கு முன்னேற்பாடுகள் பயங்கரமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அனுமதி கிடச்சிருச்சு அப்படின்னா சேலத்துலேயும் கண்டிப்பாக 2 இடத்துலையுமே தளபதி அவர்கள் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. ஸோ மக்கள் சந்திப்பு இந்த February மந்த் கடைசியாக இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ வேலூரில் மக்கள் சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.